டெல்லியில் இருக்கிற ஒரு மிக முக்கிய பிரமுகர், பாஜகவுடைய மிக நெருக்கமாக இருக்கிற பிரமுகரோட நேற்று இரவு நான் பேசுகிற போது சொன்னார், ஓகே. நிச்சயமாக. ஏன்னா தொடர்ந்து எல்லா நிலைகளிலும் பாஜகவுக்கு இங்கே ஆதரவாக இருந்தவர். ஓபிஎஸ் அவர்கள். அவருடைய கணிசமான வாக்குகள் பாஜகவுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே நிச்சயமாக அவரை ஏமாற்ற மாட்டார்கள் அப்படின்னு சொன்னார். ஓகே ஓகே. அதில் கூடுதல் தகவலாக அவர் என்ன சொன்னார்னா, இந்த இரட்டை இலை வந்து டிஸ்பியூட் இருக்கு. ஆமா. தேர்தல் ஆணையத்தில் டிஸ்பியூட் இருக்கு. இது தொடர்பாக புகழேந்தி, கேசிபி, மரியாதைக்குரிய ஓபிஎஸ் தரப்புல எல்லோரையுமே மனு போட்டிருக்காங்க, விசாரித்திருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றமும் இதை விசாரித்து ஒரு தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னாங்க. அதில் வந்து நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு பிறகுதான் ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இடைக்காலமாக தான் தீர்ப்பு கொடுத்துறாங்க. அப்போ இந்த டிஸ்பியூட் இப்போ இருக்கிற சூழல்ல ரெட்டை இலையை முடக்குங்கன்னு ஒரு மனு ஒன்று போட்டிருக்காரு ஓபிஎஸ் அவர்கள். ஏற்கனவே ஆமா போட்டிருக்காங்க. இப்போ கேசிபி எல்லாருமே இப்போ அதான் சொல்றாங்க, ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு தான் அது கிடைக்கணும். ஆமா. இது ஒரு பிரிவு தான். இந்த பிரிவையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை அதிமுகவினுடைய விதிகளுக்கு முரணானது அப்படின்னு. அப்ப இந்த டிஸ்பியூட் இருக்கிற இந்த சூழல்ல நீங்கள் ஒருங்கிணைந்தால் ரெட்டையில உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ணி ஓகே ஒப்புக்கொள்ள வைப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா அந்த நண்பர் சொன்னார்.